நம்ம லில்லி ஃபேமிலி இருக்கானவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கு டிஷ் நேம் பார்த்தீங்கன்னாக்கா வடை மாதிரி இருக்கிற அடை தோசை. அதுக்கு தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளுப்பருப்பு, சுண்டல், தோலுள்ள உளுந்தப்பருப்பு, பச்சரிசி, சோம்பு, வத்தல், பூண்டு, பெருங்காயம், உப்பு. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6 வகை பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். அதில் இதை பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு காலையில் செய்ய போனோம்னா நம்ம நைட்டு என்ன செஞ்சாலும் அளந்து ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு எடுத்துருக்க அளவு இந்த கப்பில் 2 கப்பு நம்ம பச்சரிசி நான் எடுத்துக்கிட்டேன். மித்தது பூரா இந்த ஸ்பூன் இருக்கு, இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன், அதில் அந்த உளுந்து கொண்டு 3/4 ஸ்பூன் நான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா நம்ம அது வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்களேன் பவுலில். நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நைட்டுக்குள்ளே ஊறட்டும். நைட்டு ஊறுறப்ப நல்லா பொதுன்னு வந்துடும். காலைல நம்ம எடுக்கிறப்ப அப்படி ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ காலையில் நம்ம தரெல்லாம் அலசிட்டு கதிர் ஒரு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் அதில் சொல்லலை, ஆனால் ஜீரகம் இப்போ போடுறோம். நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன். அதை காமிக்கிறப்ப நான் காமிக்கலை. வத்தல் 5 வத்தல், பெருங்காயம், பூண்டு தோலோடய நம்ம போட்டுக்கலாம், உரிக்க வேணாம். இது அப்படியே நம்ம அரைச்சிட்டு வர்றதுதான். அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அப்படியே ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அப்படியே அது கொஞ்சம் அரைக்கிறப்ப நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். இப்போ நம்ம பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போடுறேன். மெயின் இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும். அதுதான் நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் இல்லை, அதனால தான் நான் பெரிய வெங்காயம். அதனால் பரவாயில்ல, நம்மக்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது பாருங்களேன், தேங்காய் சில்லி பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது தோசை சாப்பிட்றப்ப அந்த தோசையில் அந்த வெங்காயம் இதெல்லாம் அப்படியே இந்த தேங்காய் சில்லாம் கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் அந்த தேங்காய் சில்லி எல்லா பக்கமும் பரவாயில்ல, எல்லா பக்கம் இருக்கட்டும். இது முருங்கைக்கீரை. கீரை போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். கீரை எல்லா மாவுலேயும் எல்லா பக்கமும் பரவிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா பருப்பில் பார்த்திங்கன்னா புரத சத்து அதிகம் இருக்குது. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா நம்ம மிக்சியில் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பட் கீரையில் அயன் சத்து இருக்குது. நல்ல புரத சத்தும் அயன் சத்தும் நல்ல ஹெல்த்தியான காலையில் டிஃபன். இது 2 தோசை சாப்பிட்டிங்கன்னா மதியம் வரைக்கும் கவனம் பசியே எடுக்காது. பிள்ளைகளுக்குலாம் 1 தோசை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ நல்லாயிருக்கும். வயிறு ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லிங்காக இருக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது எப்படியும் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. நல்லது, ரொம்ப நல்லது, சத்து உள்ள பலகாரம். கல் காஞ்சிடுச்சுன்னா அப்படியே ஆயில் தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக ஊற்றுவோம் பாருங்களேன், அந்த தோசை மாதிரி இழுக்க வராது. கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நம்ம பார்த்திங்கன்னா ஊத்தாப்பம் ஊற்ற பாருங்களேன், அதை காட்டிலும் அடுத்த சைஸ் கொஞ்சம் பெருசாக, ஊத்தாப்பத்தை காட்டில் கொஞ்சம் பெருசாக அப்படி இழுத்து விட்டால் போதும். லேசாக வராது, கொஞ்சம் கனமாக இருக்கும். அதுதான் சொன்னேன் பாருங்களேன், வடை மாதிரி இருக்கும். நல்லா ஆயிலும் சுத்திக்க ஊற்றிக்கலாம். நீங்கள் எல்லாம் வடை செஞ்சு பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி இந்த 6 வகை பருப்பும் சேர்ந்து செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மூடி வச்சிடலாம், வேகட்டும். வெந்திருக்கும். அப்படியே பரட்டி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் அந்த கரண்டியை அப்படியே தோசை மேலே மெதுவாக
அப்படியே வச்சு அப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறப்ப அந்த தேங்காய் அந்த வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டுருவோம். அது வெளியே நம்ம அடுத்து பிரட்டி போடுறப்ப கீழே சிதறாது. அடிசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கு தான் அந்த கரண்டி அப்படியே வச்சு அமைக்கிறது. இது அப்படியே நம்ம பிரட்டி போடுறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பு கலர் செவந்து வரும். அது வந்துடுச்சிட்டாலும் நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே பாருங்களேன், அப்படியே செவந்து கொடுக்குது பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடை தோசை, வடை தோசை ரெடி. இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இப்படிலாம் நம்ம பருப்புலாம் நம்ம டைரெக்டாக அவிச்சு கொடுக்க டைம் இல்லாட்டினா இப்படி நம்ம காலையில் பண்ணுற டிஃபனில் கட்டாயம் சேர்த்துக்கணும். அப்போ வந்து கம்பல்சரியாக நம்ம அந்த விதமாக நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அந்த புரத சத்து, அயன் சத்து எல்லாமே ஒரே டயத்தில் நம்மளுக்கு கிடச்சிருது. இது எப்படி ஒரு 15 மந்த்லி ஒரு டைமாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது. பூண்டு இருக்குது, ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரணத்தன்மைக்கு உரியது. நல்ல ஆரோக்கியமான அடை தோசை, வடை தோசை, அடை தோசை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வர அடுத்தடுத்து நிறைய புது டிஷ் நிறைய நம்ம பார்க்கலாம். இதை அப்படியே பிரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் ஒரு பிரட்டிக்கலாம். ரெடி ஆச்சு. எடுத்து பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னியோ சர்க்கரையோ வச்சு சாப்பிட்லாம். இல்லாட்டினா இது அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.